சச்சின் படத்துல காட்டுற பனி நம்ம சென்னையில நிஜமாவே கொடைக்கானலாம் வேற லெவல்ல இருக்கு இப்ப பனி. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். அண்ணி தள்ளி விட்டது ஏச்சி முடியாம பத்துக்கிற மாதிரி. வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நீங்களும் உங்க ஃபேமிலியோட கொடைக்கானலுக்கு கார்ல போகணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. யூஸ்வலா அன்பிளான்டு ட்ரிப்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் அந்த அன்பிளான் ட்ரிப் கூட 2-3 நாளுக்கு முன்னாடி பிளான் பண்றதா தான் இருக்கும். பட் முன்னாடி நாள் நைட்டு பிளான் பண்ணி அடுத்த நாள் காலையில கிளம்புறதுலாம் ரொம்ப ஓவருங்க. ஹாய் மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். எங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஈவினிங் வந்தாங்க வீட்டுக்கு. எங்க போலான்னு பிளான் பண்ணி லாஸ்ட்ல டிசைட் பண்ணி பல நாள் கனவா இருந்த அந்த கொடைக்கானல இன்னைக்கு நினைவாக்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஜாலியா டப்புன்னு ஆளுக்கு லிமிட்டடா ஒரு பேக்கை மட்டும் எடுத்துட்டு அப்படியே கொடைக்கானல் கிளம்பிட்டோம். அந்த வேலை பாத்தீங்கன்னா இருட்டோட போனா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். ஆனா அந்த இருட்டு எங்களுக்கு அடிச்சது ஆப்பு. ஃபுல்லா பனி, காரை ஓட்டவே முடியல. என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி ஏய். ஏர்லி மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணாதான் ஈவினிங் 4 o'clock 5 o'clock குள்ள கொடைக்கானல் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி கிளம்பணும். பட் இப்படி ஒரு பனி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ரோடு சுத்தமாகவே தெரில. அந்த மீடியன் நடுவில் இருந்துச்சு, அது கூட எங்களுக்கு அந்த பனியில் சுத்தமாகவே தெரில. கரெக்டாக அதுக்கிட்ட போய் ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ்னால அடிக்குது போல பயங்கரமா. இப்படி இருக்குன்னா கொடைக்கானலாம் வேற லெவல்ல இருக்கு இப்ப பனி. என்ன ஒரு புத்திசாலித்தனம். பனி பெய்தா பனி பெய்தா எல்லாம் நிறுத்துறாங்க பட்டு பட்டு. ஃபைனலா ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஸோ அங்க போயிட்டு ஒரு 5 o'clock வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க எங்க ஜேர்னியை ஸ்டார்டே பண்ணோம். இந்த நேரத்துக்கு நான் 100 கிலோமீட்டர் முடிச்சிருந்தோம். ஆனா ஒரு 25 கிலோமீட்டர் பின்தங்கிய நிலையில 75 தான் போயிட்டு இருக்கு. சோ இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, எல்லாத்தையும் பாருங்க. திட்டங்கள் கைகூடும் நாள் வந்தது. கொடைக்கானல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்போ இங்க ஒரு மலை காட்டுறேன், அங்க மலை உங்க கண்ணுக்கு தெரியுதா அப்படிங்கறத மட்டும் பாருங்க. இது ஏதோ போய் சொல்ற மாதிரி இது, அது கண்டிப்பா தெரியல. நிஜமா மலை இருக்கு, அது தெரியுதா உங்களுக்கு? அங்க பின்னாடி மலை. நம்பனாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச புள்ள வாங்க. கொடைக்கானல் 46 kilometers. இந்த நாய் ஒரு வாரமா இல்ல 2 வாரமா ஐயா எப்படியா கொடைக்கானல் போயிடலாமா, எப்படா கொடைக்கானல் போயிடலாமா, எப்படா கொடைக்கானல் காரணம் இந்த பிளானுக்கு. நைஸ் நைஸ். பாண்டிச்சேரிய கொடைக்கானலா மாத்திட்டாங்க. இப்போ ஒரு 5000 ரூபாய், அப்போ ஒரு 20000 இதுதான் கரெக்ட். பாண்டிச்சேரி கை கேட்டுற அவன் எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம். இவன் 8வது எக்கி வைக்கணும். காதி சரி ஓகே, கான்சென்ட்ரேஷன். மலை மேல ஸ்லோவா போகணும். மலை மேல ஸ்லோவா போன நீ வெறும் கேமரா பயமா இருக்கு. இந்த இடத்துல நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறேன் கொடைக்கானல்ல. 50 கிலோமீட்டர் 6 அடி. இது யாராவது சால் வச்சுக்கலாம். இப்படியே ஆச்சுனே போறதுக்கு கிச்சிக்கல ஒரு ஒயரை குத்து அமிக்கிட்டே வாடா. 46 போட்டிருக்க அந்த போர்டுல. கிலோமீட்டர்ஸ். உங்களுக்கு வாங்க எப்படி ஆவறீங்க ஜருக்கு? யாருக்கிட்ட சொல்றீங்க ஜருக்கா?
மலை மேல பண்ணா மறந்துடாதீங்க. நார்மலா போவோம். ஆறுனே போனாலும் வீட்டுக்கு போய் போட்டுக்கலாம். ஆறுன போட்டு படிங்க. நம்ம வழி விட்டு போவோம் ஒரு நாள். நான் எப்படி மறைச்சு போறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட போய் சொல்லுவோம். அவனே மாமா அண்ணி தள்ளி விட்டது ஏச்சி முடியாம 10 மாதிரி என்கிட்ட வந்து விட்டு போறேன். போங்க சொல்லல, நம்ம எப்பவுமே போவோம்ல, அதே மாதிரி போவோம். ஆமா கேப் கிடைக்கல. நாம இப்போ கொடைக்கானல் மலை மேலே ஏறிட்டு இருக்கோம். ஸோ 25 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம கொடைக்கானல் மலை ரீச் பண்ணுறோம். பட் ரொம்ப ஜிக்ஸாக் ரோடாக இருந்ததால எல்லாருக்கும் தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு ஸ்டாப் போட்டு 7up லிம்கா அந்த மாதிரி வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். இதான் சில்வர் ஃபால்ஸ். செமையா இருக்கு. இன்னும் போட்டோ தான் எடுக்க முடியும். அந்த சில்வர் ஃபால்ஸை பார்க்கறதுக்காக இறங்கினோடனே அங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் எல்லாம் உடனே ஷாப்பிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இவருக்கு இதான் வேலை. பயந்துட்டேன். ஒரு குளம் வந்து பின்னாடி இப்படி பண்ணிட்டு வச்சு. கொடைக்கானல்ல இருக்க சில்வர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸ்ல வர தண்ணியில அடிக்கிற குளிர்ல குளிக்கலாம் முடியாது, சும்மா பார்க்க மட்டும் தான் முடியும். கரெக்டா? வேணா அந்த இடம் இருந்துச்சுன்னா போய் ஸ்விம்மிங் போடுற சுனாமியில ஸ்விம்மிங் போடுவான். எதுவும் போட முடியாது. என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சில்வர் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்து டயர்ட் ஆனோடனே பசிக்கும்ல, அதனால அங்க இருந்த போண்டா கார்ன் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதெல்லாம் முடிச்சுட்டு ரூம்க்கு போய் செக்இன் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டே அங்க இருக்கிற கிளைமேட் அடாப்ட் ஆக கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஸோ இருட்டும் ஆயிடுச்சு, அதனால எங்கேயும் சுத்தெல்லாம் போகல. லேக் பக்கத்துல தான் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ வந்த டைமை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால அங்க போயிட்டு ஜஸ்ட் போட்டோஸ்லாம் எடுத்துட்டு டீ குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். இது வெறும் ரோட் ட்ரிப்கான வீடியோ தான், ஆனா இதுக்கப்புறம் தான் நிறைய சம்பவங்கள்லாம் நடந்த வீடியோஸ்லாம் வருது. ஸோ ஸ்டே டியூன். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ். பை.